ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த சம். இதில் என்னன்னு பாருங்க. குமார் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதம் கொடுத்துருக்குறாங்க. 52,000 கடனாக பெற்றார். சரிங்களா, 52,000 ரூபாய் கடனாக பெற்றிருக்காரு குமார் என்றவர். 4 ஆண்டுகளுக்கு பிறகு தனது கடனுக்காக 79,040 செலுத்தினார் எனில் என்ன வட்டி வீதத்தில் கடன் பெற்றார் அப்படின்னு கேட்கறாங்க. வட்டி வீதம் என்னன்னு கேட்கறாங்க. அதாவது ஆர் என்னன்னு கேட்கறாங்க. கண்டுபிடிக்கலாம். ஆர் கண்டுபிடிக்கணும். சரி, குமார் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் 52,000 கடனாக பெற்றார்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ 52,000 கடனாக பெற்றாருன்னா அதுதான் அவருடைய கணக்குப்படி பிரின்சிபல். சரிங்களா, 52,000 கடனாக பெற்றார். 4 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப n ஈக்குவல் என்னது 4. சரி, 4 வருஷத்துக்கு பிறகு தனது கடனுக்காக 79,040 செலுத்தினார். 79,040 ரூபாய் திருப்பி செலுத்திட்டாரு. அப்படி அதனுடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இவ்வளவு கடன் வாங்கியிருக்காரு, இவ்வளவு திருப்பி கொடுத்துருக்காரு. அப்ப எவ்வளவு வட்டி? 79,040 இருந்து 52,000 கழிச்சிங்கன்னா அதுதான் வட்டி. அப்ப 79,040 மைனஸ் 52,000. இப்ப கழிங்க போகலாம். 0 4 0 92% 7 அப்புறம் 2. அப்ப 27,040 ரூபாய் வட்டி மட்டும் கொடுத்துருக்காரு. சரிங்களா, 52,000 வாங்கியிருக்காரு, 79,040 ரூபாய் திருப்பி கொடுத்துருக்காரு. வட்டி மட்டும் 4 வருஷத்துல 27,040 ரூபாய் கொடுத்துருக்காரு. அப்ப வட்டி இன்ட்ரெஸ்ட் அந்த இடத்துல 27,040 எழுதிங்க. ஈக்குவல் டு அசல் எவ்வளோ 52,000 அது எழுதிக்கலாம். 52,000 என் வந்து என்னது 4 வருஷம். என் வந்து 4 வருஷம் 4 எழுதிட்டோம். ஆர் என்ன அதான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஆறு கண்டுபிடிக்கணும். வகுத்தல் 100 அப்படி எழுதிங்க. ஓகேங்களா, பாருங்க 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா, அப்புறம் மேலே பாருங்க இங்க 1 ஜீரோக்கு இந்த 1 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். மீதி என்ன ஆகுதுன்னு பாருங்க, அதை எழுதுங்க. 2,704 ஈக்குவல் டு 52 இன்ட்டு 4 இன்ட்டு ஆர் எவ்வளோதாங்க இது. இப்போ கேன்சல் பண்ணுங்க. 4ஐயும் 2,704 கேன்சல் பண்ணலாம். ஏன்னா 4ஆலே கேன்சல் பண்ணலாம். ஏன்னா இங்கே 4 4 டிவைட் ஆகும். ஒவ்வொரு நாள் 4. இங்கே பார்த்தீங்கன்னா 6 நாங்க 24, மீதி 3 30, 7 நாங்க 28, மீதி 2 6 நாங்க 24. சரிங்களா, 52 676 கேன்சல் பண்ணலாம். 4ஆல கேன்சல் பண்ணுங்க. 1 நாங்க மீதி 1 3 நாங்க 12. சரிங்களா, இது 4ஆல கேன்சல் பண்ணினா 1 நாங்க மீதி 2 6 நாங்க 24, மீதி 3 9 நாங்க 36. சரிங்களா, 13 169 கேன்சல் பண்ணலாம். ஒரு முறை இங்க 13 169. சரிங்களா, அப்போ 13 ஈக்குவல் டு இங்க என்ன இருக்குது 6 மட்டும் தான் இருக்குது. சரிங்களா, இதெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 6 ஈக்குவல் டு எவ்வளோ 13%. ஓகேங்களா, அப்போ 13% வட்டிக்கு அவரு கடனாக பெற்றுள்ளார். ஓகேங்களா, அப்போ 6 ஈக்குவல் டு 13% பி ஆன்சர். ஓகேங்களா, இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம் தான். அதில் எல்லாமே கொடுத்துட்டாங்க, வட்டி இதுதான் கேட்குறாங்க. சரிங்களா, 6 கேட்குறாங்க, அது கண்டுபிடிச்சிடும். சரி, நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சம். இது பார்த்தீங்கன்னா எல்சிஎம் சம். ஓகேங்களா, எல்சிஎம் ஹெச்சிஎம் அந்த சம் பாருங்க. இரு எண்களின் மீசிமா 48, அதாவது எல்சிஎம் வந்து 48. இவ்விரு எண்களின் விகிதங்கள் முறையே 2:3 எனில் அவ்விரு எண்களின் கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, 2 நம்பர் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அதனுடைய ரேஷியோ கொடுத்துருவாங்க 2:3 கொடுத்துருவாங்க. எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, மீசிமா 48 சொல்லிட்டாங்க. சரிங்களா, அவ்விரு எண்கள் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறமேட்டு கூடுதல் கண்டுபிடிக்கணும். முதல்ல அவ்விரு எண்களை கண்டுபிடிக்கலாம். சரிங்களா, சரி, ரேஷியோ கொடுத்துருக்காங்களா. இப்போ ஹச்சிஎஃப் என்னன்னு தெரியாது, அதாவது மீபேவா என்னன்னு தெரியாது. நம்ம அந்த ஹச்சிஎஃப் என்னன்னு எடுத்துக்கிறோம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஏன் சார் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம்னா ரேஷியோ கொடுத்துருக்காங்க, விகிதங்கள் கொடுத்துருக்காங்கன்னா இது ரெண்டும் காமனா இருக்கிற மாதிரி ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் தான் ஹச்சிஎஃப். ஓகேங்களா, இங்கேயும் வரணும் அந்த நம்பர், இங்கேயும் வரணும். அப்பதான் அது ஹச்சிஎஃப், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், மீபேவா. இப்போ அந்த ஹச்சிஎஃப் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்ததுனால அந்த எண்கள் என்னவா இருக்கும்னா ஒன்று வந்து 2x இருக்கும், இன்னொன்று வந்து என்னவா இருக்கும் 3x இருக்கும். ஏன்னா 2:3 ரேஷியோவில் இருக்குது, விகிதமா இருக்குது. அதனால ஒன்று 2x எடுத்துக்கிறோம், இன்னொன்று 3x எடுத்துக்கிறோம். சரிங்களா, இந்த நம்பர் அந்த 2 எண்கள் என்னது இந்த 2 நம்பர். சரிங்களா, இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்னது எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர். சரிங்களா, இந்த 2 நம்பரும் பெருக்கணும் அதுதான். அப்போ 2x இன்ட்டு 3x. சரிங்களா, நான் பிராக்கெட் போடுறேன், ஏன்னா எக்ஸ் பெருக்கல் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். சரி, இப்போ எல்சிஎம் என்னன்னு தெரியும். என்ன எல்சிஎம் 48 அப்படி எழுதிங்க. இன்ட்டு ஹச்சிஎஃப் என்னன்னு தெரியும், நம்ம தான் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஈக்குவல் டு இங்கே 2x 3x இருக்குது. 2 × 3 என்ன வரும் 6ன்னு வரும். 6 இங்கே எனக்கு எக்ஸ் 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 ஸ்கொயர்னு வரும். எக்ஸ்னே எழுதுங்க, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னே எழுதுங்க. 2 3 மட்டும் பெருக்கும் 6. எக்ஸ் எக்ஸ் அப்படியே எழுதிருக்கோம். பாருங்க, இந்த எக்ஸ் எக்ஸை கேன்சல் பண்ணிக்கலாம் அதனால. சரிங்களா, சரி, எக்ஸ் இருக்கு அப்படியே கிட்ட 4 6 6 இங்கே வந்து 8 6 48. ஓகேங்களா, இங்கே என்ன இருக்கு 8 மட்டும் தான் இருக்கு. இங்கே என்ன இருக்கு எக்ஸ் மட்டும் தான் இருக்கு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 8. ஓகேங்களா,
இப்போ அந்த எண்கள் என்னன்னு கண்டுபிடிக்கும். அந்த எண்கள் நம்ம என்ன எடுத்துக்கோம், 2x, 3x எடுத்துருக்கோம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 8 அப்ளை பண்ணுங்க இந்த இடத்துல. அப்போ 8 அப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும், 2 × 8, 2 × 8 16. அடுத்தது 3 × 8 24, 24. ஓகேங்களா. அந்த ரெண்டு நம்பர் 16, 24. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, வீரியன்களின் கூடுதல் தான் கேட்குறாங்க. ரெண்டுத்தையும் கூட்டுங்க. ஓகேங்களா. 24 16 கூட்டிங்கன்னா என்ன வரும், 40 வரும். ஓகேங்களா. ஆன்சர் என்னது, 40. டி ஆன்சர். சரிங்களா. ஈஸி கணக்கு தான். அடுத்த கணக்கு போகலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சம், ஏஜ் ரிலேட்டட் சம். சரிங்களா, பார்க்கலாம் வாங்க. சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதை போல் 6 மடங்கு. 4 வருடங்கள் கழித்து அவரின் வயது மகன் வயதை போல் 4 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்னன்னு கேட்கறாங்க. கண்டுபிடிக்கலாம். 2 பேருடைய வயதும் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். சரண் என்பவரின் வயது என்னது, தன் மகன் சங்கரின் வயதை போல் 6 மடங்கு. சரிங்களா. மகன் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சங்கரோட வயது நம்ம என்ன வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சங்கரோட அப்பா வந்து யாரு, சரண். ஓகேங்களா. சரி, இப்போ சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதை போல் 6 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. சங்கரோட வயசு எக்ஸ்ன்னா சரணோட வயது 6 மடங்கு அதிகம். அப்போ என்ன வரும், சரணோட வயது 6x வரும். சரிங்களா. அது வந்து மகன் சங்கர்னு எழுதிக்கிறாங்க. அப்போ அது மகன் எழுதிக்கலாம். மகனோட வயது என்னது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்பாவோட வயது சரண். சரிங்களா. அப்பாவோட வயது என்னது, 6x. எப்பயுமே அப்பாவோட வயது தான் அதிகமா இருக்கும். சரி, முடிஞ்சு. இது அப்படியே இருக்கட்டும். இது வந்து அட் பிரசன்ட். இப்போ அடுத்தது 4 வருடங்கள் கழித்து, 4 வருஷத்துக்கு அப்புறம். இப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம் மகன் அதாவது சங்கரோட வயசு என்னவா இருக்கும், 4 வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸ் பிளஸ் 4. அவங்க அப்பா வயசு என்னவா இருக்கும், 6x பிளஸ் 4. ஓகேங்களா. 4 வருடங்கள் கழித்து, ஆஃப்டர் 4 இயர்ஸ். சரி, 4 வருடங்கள் கழித்து எழுதிட்டோம். x + 4 6x + 4 வருடங்கள் கழித்து அவரின் வயது மகன் வயதை போல் 4 மடங்கு. அவரின் வயது மகன் வயதை போல் 4 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அவரின் வயது என்னது, 4 வருடங்கள் கழித்து 6x + 4. இவரின் வயது மகனின் வயதை போல் x + 4, மகனின் வயதை போல் எத்தனை மடங்கு, 4 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. 4 மடங்குன்னா 4ஆல பெருக்கிங்க. ஓகேங்களா. அவ்வளவுதான். இப்போ அவர்களின் தற்போதைய வயது கேட்கறாங்க, கண்டுபிடிக்கலாம். சரி, 6x + 4 அப்படியே கிட்டோம். 4 உள்ள பெருங்க என்ன வரும், 4x. 4 பெருக்கிங்கன்னா பிளஸ் 16. ஓகேங்களா. சரி, இங்க வாங்க. 6x + 4 அப்படியே கிட்டோம். 6x அப்படியே கிட்டோம். பிளஸ் 4x இருந்துச்சுன்னா மைனஸ் 4x ஈக்குவல் டு இந்த 4 எழுதல, அந்த சைடு எடுத்து போறோம். 16 மைனஸ் 4 மைனஸ் 4. 16 - 4 என்ன வரும், 12. 6x - 4x 2x. அப்போ 2x = 12. அப்போ x என்ன வரும், இங்க 2 என்ன வரும், 6 டைம்ஸ் வரும். சரிங்களா. அப்போ x என்னன்னு கிடைக்குது, 6ன்னு கிடைக்குது. ஓகேங்களா. இப்போ x-ஓட வேல்யூ 6. அதாவது மகனோட வயது எக்ஸ்ங்குது. அப்போ x வந்து என்னது, 6. இப்போ மகன் வயது 6. அப்பா வயது என்னவாக்கும், 6 × x பதிலா திரும்ப 6ன்னு அப்ளை பண்ணுங்க. சரிங்களா. 6 × 6 என்ன வரும், 36. சரிங்களா. அவர்களுடைய வயது தான் கேட்கறாங்க. அவர்களின் தற்போதைய வயது கேட்கறாங்க. மகனோட வயசு 6, அப்பாவோட வயசு என்னது, 36. சரிங்களா. 36, 6. ஓகேங்களா. இது ஆன்சர். சரிங்களா. ஃபர்ஸ்ட் அப்பா வயசு கொடுத்துருவாங்க, அப்போ மகன் வயசு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் 4வது கணக்கு, டைம் அண்ட் ஒர்க். அதுல சரிங்களா, 20 ஆண்கள் 10 நாட்களில் 40 பொருட்களை செய்து முடிப்பர் எனில் 5 ஆண்கள் 5 நாட்களில் டேஷ் பொருட்களை செய்து முடிப்பர் அப்படின்னு கேட்கறாங்க. கண்டுபிடிக்கலாம். முதல்ல 20 ஆண்கள், ஆட்கள் வந்து என்ன எழுதிக்கலாம், 20ன்னு எழுதிக்கலாம். 10 நாட்களில், நாட்கள் 10, 40 பொருட்களை செய்யறாங்க. சரிங்களா. 20 பேர் 10 நாள்ல 40 பொருள் செய்யறாங்க. அப்படின்னா இந்த பொருட்கள்ன்றது என்னது, ஒர்க். இந்த வேலையை தான் செய்யறாங்க. அப்ப இது ஒர்க். எது ஒர்க் அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடணும். அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், டினாமினேட்டர் கீழே எழுதுவோம். சரிங்களா. ஒர்க்கை கீழே எழுதுவோம். சரி, அடுத்தது எனில் 5 ஆண்கள், 5 போட்டுங்க, 5 நாட்களில் டேஷ் பொருட்களை செய்து முடிப்புன்னு, எத்தனை பொருள் செய்து முடிப்புன்னு கேட்கறாங்க. அதை எக்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா. இப்போ எழுதுறோம். முதல் லைன் ஃபர்ஸ்ட் எழுதுறோம். முதல் லைன் எழுதுறோம். சரிங்களா. 20 × 10 வகுத்தல் 40. எது ஒர்க்கோ அதை கீழே எழுதுறோம். அதான் ஒர்க்கு, அதை கீழே எழுதுறோம். ஈக்குவல் டு 2வது லைனுக்கு வரீங்க. 5 × 5 வகுத்தல் x. சரிங்களா. நம்ம எய்மே x தான் கண்டுபிடிக்கலாம். ஒரு 0 கேன்சல் பண்ணுங்க. வேற 5யும் 20யும் கேன்சல் பண்ணலாம். 1 × 5 4 × 20. இப்போ 4யும் 4யும் கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா. அவ்வளோ அழகா வருது. இங்க 5 தான் இருக்கு, இங்க கீழே x இருக்கு. இங்க வேற எதுவுமே இல்லை, 1 மட்டும்தான். சரிங்களா. இந்த x இந்த பக்கம் என்ன, அப்போ x ஈக்குவல் டு இங்க என்ன ஆகுது, 1 × 5 5. அப்போ x ஈக்குவல் டு என்னது, 5. அப்போ 5 ஆட்கள் 5 நாட்களில் 5 பொருட்களை செய்து முடிப்பார். சரிங்களா. ஆன்சர் என்ன, ஏ ஆன்சர். சரிங்களா. ஆன்சர்.
4 கணக்காச்சு. அடுத்த கணக்கு போகும். நெக்ஸ்ட் 5வது கணக்கு மென்சுரேஷன்ல இருக்கிற சம். சரிங்களா? ஒரு மீன் தொட்டியானது 3.8 மீட்டர், 2.5 மீட்டர், 1.6 மீட்டர் என்ற அளவுகளை உடையது. இந்த தொட்டியானது எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும் கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு மீன் தொட்டியானது என்ற அளவுக்கு இதுன்னு சொல்லிக்கிறாங்க. 3 அளவு கொடுத்தாங்கனாவே உங்களுக்கு நல்லா தெரியும். நீளம், அகலம், உயரம். அதான். அப்போ L 3.8, B 2.5, C 1.6. ஓகேங்களா? அவங்க புரியறதுக்காக எழுதுனா நீங்க டைரக்டா அதே எழுதுங்க. இதெல்லாம் LB Hலாம் எழுதினிக்க தேவையில்ல. சரிங்களா? LB H அப்படிலாம் எழுதினிக்க தேவையில்ல. சரிங்களா? இப்போ வால்யூம் கன அளவு V = L × B × H. 3.8 × 2.5 × 1.6 பெருக்குங்க. சரிங்களா? அதில் 2.5 1.6 பெருக்குங்க. 25 16 அப்படின்னு நினைச்சிங்க. புள்ளிலாம் அப்புறம் வச்சுக்கலாம். சரிங்களா? 6 30 0 மீதி 3, 6 12 3 15. அடுத்தது 25. வரும் 0 10 0 மிச்சம் 1 4 400ன்னு வருது. சரிங்களா? 1.6 2.5 தான். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். புள்ளி வச்சிங்கன்னா 4ன்னு வருது. இப்போ 3.8 × 4. 3.8 4 பெருங்க. 4 32 2 மீதி 3 நாம 12 3 15. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ 15.2 வால்யூம் கன அளவு அப்படின்னாவே கன மீட்டர் அப்படின்னு இருக்கும். மீட்டர்ன்றதுனால கன மீட்டர். இப்போ 15.5 15.2 கனமீட்டர் தண்ணி இதில் கொள்ளும். சரிங்களா? அந்த மீன் தொட்டியில் 15 கனமீட்டர். சரிங்களா? எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும் தான் கேட்குறாங்க. சரிங்களா? லிட்டர்ல மாற்றணும். ஒரு கனமீட்டருக்கு 1000 லிட்டர். ஒரு கனமீட்டருக்கு 1000 லிட்டர். அப்போ 15.2 கனமீட்டருக்கு 1000 பெருக்குங்க. எத்தனை வரும்? 15.2 × 1000 பெருக்குனீங்கன்னா இப்போ 152 3 0 இருக்குது. 1 2 3 அப்படி சேர்த்திங்க எழுதிருங்க. இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. சரிங்களா? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 0 கேன்சல் ஆகும். அப்போ என்ன வரும்? 15200 லிட்டர் தண்ணீர் வந்து கொள்ளும். அதில் எத்தனை லிட்டர் தண்ணீர் தான் கொள்ளும் கேட்குறாங்க. 15200 லிட்டர் தண்ணி கொள்ளும். சரிங்களா? 15.2 1000 பெருக்கிறோம். நீங்கள் புள்ளி இல்லாமல் நினச்சிங்க 152 இருக்குதுன்னு நினச்சி பெருக்கிங்க. அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி அதை வச்சுட்டு அந்த 0 கேன்சல் ஆகிடும். அதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? மொத்தம் நான் 5 சம் நடத்திருக்கேன். பாருங்க. உங்களுக்கு எதனா டவுட்டாக இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.